இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா அரண்மனை 4. இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பிரம்மபுத்திரா நதிக்கரையில் வந்துட்டு ஒரு அப்பாவும் பொண்ணும் தன்னோட படகுல வந்து போய்கிட்டு இருக்காங்க. கரைக்கு அந்த பக்கமாக ஒரு மிகப்பெரிய கோவில் இருக்குது. இந்த கோவிலில் வந்து இன்றைக்கி திருவிழா. அதனால் அந்த பொண்ணு கேட்குறாங்க இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்க அவங்க அப்பாவும் சொல்ல ஆரம்பிக்காரு. ஒரு காலத்தில் பாகு அப்படின்ற ஒரு துஷ்ட சக்தி இருந்துச்சான். அது வந்துட்டு அந்த நதிக்கரையில் போகிற எல்லாத்தையுமே அடிச்சு கொன்றும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியை ஃபுல்லாமே கொன்றும். இதோட தொல்லை தாங்க முடியாம நம்ம அம்மன் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவங்களே இறங்கி வந்து அந்த துஷ்ட சக்தியை அழிச்சிட்டாங்க அப்படின்றத அதனால தான் இன்னைக்கு நம்ம திருவிழாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்தில் தான் அவங்க பொண்ணுக்கு கையில் அடிபட்டுட்டு கையில் ரத்தம் வந்துகிட்டு இருக்கும். சரி அந்த ரத்தத்தை வந்து கழுவலாம் சொல்லிட்டு கீழே கையை வைப்பாங்க. அந்த ரத்தம் போய் கீழே இருக்கிற அந்த துஷ்ட சக்தியை எழுப்பி விட்டுரும். அந்த துஷ்ட சக்தி வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணையும் கொண்டுட்டு வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் எதர்ச்சியாக திரும்பின அவங்க அப்பா வந்துட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து ஒரு மீனை கடிச்சு தின்னுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு பிராமின் குடும்பம், இவங்க என்னடா மீனை தின்னுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்க அப்பாவுக்கு புரியுது பாகு அப்படின்ற அந்த ஆம்னா வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்ற விஷயமும் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் தன்னோட பொண்ணை எங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஆற்றுல வந்து சடலமாக மிதந்து கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவர் கையில் இருந்த ஒரு தீர்த்தத்தை தொளிச்சு அந்த ஆன்மாவை வந்து கொஞ்சம் விரட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சரி இந்த விஷயம் வந்து தன்னோட மனைவிக்கு தெரிஞ்சுன்னா தன்னோட மனைவி வந்து இறந்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவை வந்துட்டு தன்னோட பொண்ணா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவை அவர் வீட்டுக்கும் கூட்டு போறாரு. அங்கே கட் பண்ண இங்கே நம்ம மெட்ராஸை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ட்ரி. நம்ம ஹீரோ வந்தது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு வக்கீலாக இருப்பார். அவர் ரொம்ப நேர்மையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவருக்கு வர வேண்டிய கேஸும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாரு. அதனாலேயே அவருக்கு வந்து எந்த ஒரு கேஸுமே இருக்க மாட்டுது. நம்ம ஹீரோக்கு ஒரு அத்தை ஒருத்தங்க இருப்பாங்க. நம்ம அத்தையும் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா 2 லவர்ஸை கூட்டு வந்துட்டு இவனுங்களுக்கு வந்து நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ரவுடி அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருது. இல்லை இதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல அவங்க அப்பாவும் வந்துட்டு அந்த பொண்ணையை அடிச்சு கூட்டு போய்கிட்டு இருக்காரு. அப்பதான் தெரியுது அந்த பொண்ணோட பேர் வந்து செல்வி அப்படின்னு. நம்ம ஹீரோக்கும் ஒரு தங்கச்சி இருக்கும். அவங்களோட பேர் செல்வி தான். அவங்களும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி ஒருத்தவங்களை கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. செல்வி அப்படின்ற பேரை சொன்னதுமே நம்ம ஹீரோவும் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட தங்கச்சியான செல்வி இப்போ என்ன பண்ணுறா அப்படின்றதையும் காட்டுறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பையன் ஒரு பொண்ணு 4 காட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அரண்மனையில் வந்துட்டு இவங்க வந்து ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் தான் அவங்க ஹஸ்பண்டும் டெய்லி ஜாக்கிங் போய்கிட்டு இருப்பாரு. அப்படி தான் ஒரு நாள் அந்த டயத்தில் தான் நம்ம யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடுக்கிறக்காண்டி ஒரு பையனும் போய்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர்க்காரங்களும் அவனை சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் நம்ம ஹீரோவும் காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் உள்ளே போய்கிட்டு இருக்கும்போது அவரும் அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிருந்தாரு. அப்போ தான் ஒரே பனிமூட்டமாக இருக்குது. என்னடா இது புதுசாக பனிமூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கொஞ்சம் பயந்து தான் போய்கிட்டு இருக்காரு. அந்த டயத்தில் தான் ஒரு கையை மட்டும் சருன்னு வந்து நம்ம ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி அவரே அந்த இடத்துல கொண்டு போய்ட்டுருது. இது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாகு தான். அவனை கொன்னது மட்டும் இல்லாமல் அவனோட உருவத்திலேயே போய் அந்த வீட்டுக்குள்ளேயே மறுபடியும் போகுது. வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு போகும்போது அங்கே வெளியே நாயை குலைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த நாயை கொண்டு போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போனது மட்டும் இல்லாமல் செல்வி கிட்ட போய்கிட்டு தன்னோட பசங்களாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க வெளியில் ஊர் மக்கள் ஃபுல்லாமே கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்டு நம்ம செல்வியும் கீழே வந்து பார்க்குறாங்க. அவங்க பொண்ணு கொஞ்சம் பயந்து மணிக்கு. அதுக்கப்புறம் அந்த மக்கள் எல்லாருமே அந்த கிணத்தை ஊத்து பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம செல்வி இறந்து கிடக்குறாங்க. ஒரே ஷாக்கை வந்துட்டு ஒரு கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோட்டையும் போய் சொல்றாங்க. செல்வி இறந்துச்சியும் தெரிஞ்சு இவங்க 2 பேரும் அந்த ஊருக்கு போறாங்க. அப்ப அந்த அரண்மனை வந்து 2 பேர் இருக்கிறாங்க. யாரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மேஸ்திரி, இன்னொருத்தர் வந்துட்டு கார்பெண்டர். இவங்க 2 பேருமே நம்ம செல்வியோட ஹஸ்பண்ட் கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம செல்வியோட ஹஸ்பண்ட் ஒரு பணக்கார வீட்டு பையனும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லிக்கிற யாருமே கிடையாது. பழைய அரண்மனையை ஃபுல்லாமே ரிப்பேர் பண்ணி அதில் வர பைசா வச்சு தான் நம்ம மேஸ்திரிக்கும் கார்பெண்டருக்கும் பைசாவும் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த அரண்மனையை வந்து சீர்படுத்துறதுக்காண்டி வந்திருப்பாங்க. ஆனா வந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு. சொந்தக்காரங்க யாருமே இல்லாததுனால நம்ம ஹீரோவோட பாடி அந்த ஊர்ல இருக்க தலைவர் அவரே வந்து அடக்கம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க போய்கிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க அவரு சொல்ல ஆரம்பிக்காரு. இந்த மாதிரி ஜாக்கிங் போகும்போது அவர் வந்துட்டு ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்து போயிட்டாரு. இந்த சோகம் தாங்க முடியாம அவங்களோட ஒய்ஃபும் தூக்கிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு தலையில அடிபட்டுட்டு அவங்களும் அதிர்ச்சியாகி கோமாக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊர் தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த அரண்மனையை ரிப்பேர் பண்ணது மட்டும் இல்லாம அதை நானே வாங்கிக்கிறேன் சொல்லிக்கிட்டு பேங்க்ல ஒரு லோன் வாங்கியிருப்பாரு. அப்படித்தான் அந்த லோனை கொடுத்து அங்க அந்த பைசாவை கொடுத்துட்டு அங்க இருக்கிற அரண்மனையை வாங்கிடலாம் சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற ஜமீன்தார் ஒருத்தட்டையும் சொல்லி வச்சிருப்பாரு. நம்ம ஜமீன் தாத்தா அவ்வளவு பெரிய பணக்காரலாம் கிடையாது. அவருக்கு வந்து ஒரு கடன் இருக்கும். அதை கொடுக்கறதுக்காண்டி தான் நம்ம ஹீரோவும் கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்து அந்த கடனை அடைச்சு வச்சிருப்பாரு. சரி இந்த அரண்மனையை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். இப்போ நம்ம அந்த செல்வியோட ஹஸ்பண்ட் இறந்துற அந்த கடன் சுமை ஃபுல்லாமே அந்த கார்பெண்டரும் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த கடன் சும்மா போயிடும். ஏன்டா நானே அவங்க கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ வந்துட்டு எனவே மறுபடியும் கடன்காரன் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே நினைச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜமீன் தாத்தாவோட ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனையை வந்துட்டு எப்படியாச்சும் வித்தரணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பைசா வச்சுட்டு தன்னோட பேத்திக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் சொல்றது தான் அவனோட ஆசையே. ஆனால் அவங்க பேத்திக்கு வந்துட்டு இந்த கல்யாணத்து மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம செல்வியோட பொண்ணு ஒருத்தவங்களுக்கு வந்து கோமால இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணை வந்துட்டு இப்போ நம்ம மாயா தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம மாயா வந்துட்டு ஒரு டாக்டர். இப்போ நம்ம மாயாவோட என்ட்ரி. அந்த ஊர் வந்து ஒரு சின்ன கிராமம் பார்த்தீங்களா, அதனால அங்கே சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் வச்சு தான் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊருக்கு வந்து ஒரு மருத்துவமனை வந்தால் தான் அந்த ஊர் மக்கள் ஃபுல்லாமே எல்லாமே நோய் இல்லாமல் குணமடைவாங்க சொல்லிக்கிட்டு நம்ம மாயாவும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம செல்விக்கு சர
சரவணன் அப்படின்ற ஒரு பையன் இருப்பான் பார்த்தீங்களா, அவனை காட்டுறாங்க. அவனும் அங்கே இருக்கிற ஒரு ரூம்குள்ளே குட்டி குட்டி பபுள்ஸாக ஊதிக்கிட்டு இருக்கான். அந்த பபுள்ஸ் வந்து கொஞ்சம் போக போக பெருசாகிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பபுள்ஸை நெருங்கி போக அங்கே ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரி தெரியுது. இவனும் பயந்துக்கிட்டு அங்கேருந்து அப்படியே ஓடி வந்துருதான். அந்த டயத்தில் நம்ம ஹீரோவும் போய்கிட்டு அந்த பையன்கிட்ட பேச, அவனும் இந்த மாதிரி அவங்க அம்மா இறந்ததுலேருந்து இப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு அங்கே ஊரில் இருக்க தலைவர் ஆல்ரெடி சொல்லி வச்சிருப்பாரு. அந்த டயத்தில் நம்ம மேஸ்திரியும் கார் பண்ணுறோம், நீங்கள் தான் ஒரு மிகப்பெரிய வக்கீலாச்சு, இந்த அரண்மனையை நீங்களே வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் செட்டில்மெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்லிக்கிட்டு அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த அவங்களோட அத்தையும் நாங்களே ஒன்றும் இல்லாமல் தான் பையன் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, நம்ம அத்தையும் நீ வந்து அந்த மாயா பண்ண வந்து எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஒன்றும் சொல்லாமல் அங்கேருந்து போயிருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம மேஸ்திரியும் கார் பண்ணுறோம் தனியாக வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேரும் அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அந்த அரண்மனை வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும் சொல்லிக்கிட்டு அவங்களும் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லெட்டர்லாம் ரெடி பண்ணி அந்த பொண்ணுக்கு கொடுக்கலாம் சொல்லிக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் தான் அந்த குட்டி பையனை காட்டுறாங்க. அந்த குட்டி பையனும் அவன் மொபைலில் வந்துட்டு ஸ்னாப் சாட் யூஸ் பண்ணி அவனும் ஃபோட்டோ வந்து டிசைனாக எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த ரூமை ஃபுல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்படி தான் பக்கத்தில் போகும்போது ஒரு எமோஜி தெரியுது. அதுக்கப்புறம் பேக் கேமரா ஆன் பண்ணி இது என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே ஒரு உருவம் உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் போய்கிட்டு கையை வச்சு பார்க்கும்போது அந்த உருவத்துலேருந்து ஒரு கை வந்து நம்ம அந்த குட்டி பையனை தொடுது. அவனும் பயந்துக்கிட்டு வேமா வெளியே ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த டயத்தில் தான் அங்கே வந்து அத்தை வர்றாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் கொசுப்பேட் எடுக்க சொல்லிட்டு அவங்களும் உள்ள வர அந்த குட்டி பையனை உள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவனும் நின்றுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பேட்டை எடுத்துகிட்டு போகும்போது அங்கே ஒரு உருவம் படக்குன்னு வந்து முன்னாடி நின்றுட்டு அப்படி மறைஞ்சு போயிருது. நம்ம அத்தையும் பயந்துக்கிட்டு அப்படி இந்த வீட்டில் என்னமோ இருக்குதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வெளியே ஓடி வராங்க. அந்த டயத்தில் தான் நம்ம கார் பண்ணுறோம் பொண்ணுக்கு லெட்டர் கொடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வந்துக்கிட்டு இருக்க டயத்தில் அந்த குட்டி பையன் ஓடி போய் அந்த லெட்டரை வந்துட்டு கீழே தட்டி விட்டுருதான். இவங்களும் அந்த குட்டி பையனை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி அந்த உருவம் நின்றுக்கிட்டு இருக்கு. இதை ஃபுல்லாமே மேலே அந்த அத்தையும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ தான் அந்த குட்டி பையனும் அங்கேருந்து ஏமா ஓடி போயிருந்தான். சரி நம்மளை பார்த்து தான் ஓடி போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பேய் ஒரு ஏணியை கொண்டு வந்து நம்ம கார் பண்ணுற மேலே போடுது. அந்த வந்து அந்த ஏணியை பிடிக்க இவன் தான் நம்ம மேலே போட்டுட்டான்னு சொல்லி நம்ம கார் பண்ணுறோம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்த நாள் நம்ம ஹீரோவும் நம்ம செல்வியோட சமாதிக்கு போய்கிட்டு அவரு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்படித்தான் ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம செல்வியோட லவ் வந்துட்டு அவங்க அப்பா வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால நம்ம செல்வி வந்து ஒரு டைம் வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்காண்டி போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவங்கள தடுத்தது மட்டும் இல்லாமல் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உதவி பண்ணுறேன், இந்த மாதிரி தற்கொலைலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ ஆல்ரெடி அவங்க கிட்ட சத்தியம் வாங்கி வச்சிருப்பாரு. தன்னோட தங்கச்சி இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்களே சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போய்கிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க அங்கே இருக்கிற போலீஸ்காரரும் கோவத்தில் இந்த மாதிரி மச்சான் வந்துட்டு இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்துட்டான், அதை பார்த்து உன்னோட மனைவியும் தூக்கிட்டு இறந்துட்டாங்க, அதனால தான் உன்னோட பொண்ணும் கோமாக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடந்ததே மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் சொல்லிட்டு கோவமா அந்த இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து போறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஏட்டையா வந்துட்டு இந்த ஊரில் வந்து ஒரு திருவிழா வருதுப்பா, அந்த திருவிழாக்காண்டி நாங்கள் வந்து பந்தோபஸ்து கொடுக்கணும், அதனால டென்ஷன்னால தான் அந்த நம்ம போலீஸ்காரரும் இந்த மாதிரி சொல்லிட்டு போறாரு, இதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்றும் நினச்சிக்காதீங்க, நீங்கள் வந்து போயிட்டு வாங்க, அடுத்து வந்து திருவிழாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கிற ஏட்டையாவை நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்தி அனுப்புறாரு. அந்த யூடியூப்ல ஒரு பையன் வீடியோ எடுப்பான் பார்த்தீங்களா, அந்த பையனும் நம்ம ஹீரோவும் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனை போய்கிட்டு மறுபடியும் காட்டுக்குள்ள மட்டும் அந்த காரில் வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் ஒன்று சொல்றாரு, இந்த மாதிரி ஊரில் இருக்கிற குடிகார பசங்க எல்லாருமே என்னோட தங்கச்சி வந்து காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நான் நம்புறதா நம்பாமல் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பையன்டையும் பேசிக்கிட்டு இருக்க அப்போ தான் அந்த பையனும் செல்வியோட ஹஸ்பண்ட் இறந்துருப்பான் பார்த்தீங்களா, அந்த வீடியோ எடுத்திருப்பான்ல, அந்த வீடியோ வந்து நம்ம ஹீரோட்ட போட்டு காமிக்கிறான். போட்டு காமிச்சது மட்டும் இல்லாமல் ஊருக்காரங்களோட சேர்ந்துக்கிட்டு நம்ம செல்வியும் அவங்க காட்டுக்குள்ளே போகிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பையனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் திரும்பி வந்து பார்த்தா அந்த கிணத்துல அவங்களே இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த யூடியூப் பையனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்குறாரு. அதில் ஒரு சாமியார் தெரிகிறாரு. யார் இவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவை நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் காருக்கு எதுக்க ஒரு உருவம் ஒன்று வந்து நிற்கிது. என்னடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த உருவமும் கார் மேலே ஏறி வந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் அந்த கார்ல இருந்து இறங்கி அந்த உருவத்தை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காரு. காட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போகும்போது அந்த உருவமும் அதுக்கப்புறம் ஒரு மனுஷ ரூபத்தில் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்க்க போகிற இடத்துல ஒரு குரங்கு வந்து முன்னாடி வந்து அவரை பயமுறுத்திட்டு அவரும் நம்ம ஹீரோவும் அங்கேருந்து அவரும் வந்துகிட்டு இருக்காரு. அந்த டயத்துல தான் காரில் நம்ம யூடியூப் பையன் உட்காந்துருப்பான் பார்த்தீங்களா, அவனும் அங்கே வந்து ஒரே பனிமூட்டமாக தெரியுது. சரி காரோட வைப்பர் ஆன் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த வைப்பர் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த டயத்தில் அந்த காருக்கு முன்னாடி நம்ம செல்வி நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இவனும் பயந்துக்கிட்டு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் காருக்குள்ளே யாரோ உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. அந்த யூடியூப் பையனும் அந்த கேமரா வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு தான் அவனும் இது இதெல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த டயத்தில் தான் நம்ம ஹீரோ வந்து அங்கே வந்து பார்க்குறாரு. காரு இருக்க மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த யூடியூப் பையனும் இருக்க மாட்டான். அந்த டயத்தில் தான் அந்த கேமரா இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம ஹீரோவும் அந்த ரெக்கார்டிங் ஆன் பண்ணி பார்க்க அதில் வந்து அந்த சாமியார் மறுபடியும் அந்த ரெக்கார்டை குனிஞ்சு பார்த்துட்டு அவரும் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அரண்மனையை காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு அந்த குட்டி பையன் இருக்கான்ல, ஒரு பாலை அந்த சோத்துல எரிஞ்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து சோத்துக்குள்ளே போயிருது. அந்த டயத்தில் தான் அந்த சாமியார் ஒரு பெரிய ருத்ராஜ மாலை எடுத்துட்டு அங்கே இருக்கிற அந்த அரண்மனையை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனும் அங்கே இருக்கிற அந்த சோத்து பக்கத்தில் போகும்போது ஒரு கை வந்து அந்த பாலை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளியே அந்த சாமியார் வந்துட்டு அந்த ருத்ராஜ மாலையும் பயங்கரமாக சுத்த ஆரம்பிக்குது. அங்கே வந்து பேய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சாமியாரும் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த டயத்தில் தான் நம்ம மாயாவும் அந்த குட்டி பையனை தூங்க வைக்கலாம் சொல்லிக்கிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த குட்டி பையனும் பயந்துக்கிட்டு ஓடிடுதான். அதுக்கப்புறம் அந்த கோமால இருக்கும் பார்த்தீங்களா, அது அந்த பொண்ணு பக்கத்தில் போகும்போது அங்கே ஒரு உருவம் உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாமியார் உள்ளே இருப்பார் பார்த்தீங்களா, அதனால அந்த அங்கே இருக்கிற ஜன்னல் கதவு எல்லாமே
திறந்து போய்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சாமியாரும் அங்கேருந்து கிளம்புற டயத்தில் அந்த கதவுகள் எல்லாமே மூடிடும். அதுக்கடுத்து நம்ம மாயாவும் அங்கே இருக்கிற அத்தை கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நம்ம அரண்மனைக்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அந்த அத்தைட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் ஆமாம் நானும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தேன் சொல்லிக்கிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கு. அந்த டயத்தில் நம்ம ஜமீன் தாத்தாவும் இந்த மாதிரி உனக்கு வந்து ஒரு வரன் பார்த்துருக்கேன் சொல்லிக்கிட்டு நம்ம மாயாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் தான் அவங்களும் அங்கே கீழே இருக்கிற டைனிங் டேபிள் வந்து ஒளிஞ்சது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ கிட்ட அந்த பையனை வந்து அந்த எனக்கு வந்து வரன் பார்க்க வந்த பையனை எனக்கு வந்து பிடிக்கல, அவனை எப்படியாச்சும் அடிச்சு பற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம கார் பண்ணுறோம். நம்ம மேஸ்திரியும் இவனை வந்து அடிச்சு விரட்டுனா மாயா வந்து நம்மளுக்கு கிடைச்சிருவான் சொல்லிக்கிட்டு இவங்களும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் தான் நம்ம மொட்டராஜேந்திரனை காட்டுறாங்க. நம்ம மொட்டராஜேந்திரனை போட்டு நம்ம ஒன்று கார் பண்ணுறோம் மேஸ்திரியும் போட்டு அடி வெளுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா நான் வந்து மாத்திரை வாங்க வந்தேன்னா சொல்லிக்கிட்டு அவரும் அவங்க 2 பேர்த்தையுமே அடி பொழந்து விட்டுறாரு. நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிளம்புற நேரத்தில் நம்ம மாயாவும் நானும் வரேன்னு சொல்லிக்கிட்டு அந்த காரில் ஏறுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார் பண்ணுற மேஸ்திரியும் நம்ம கரெக்ட் பண்ணலாம் பார்த்தா இவன் கரெக்ட் பண்ணிடுவான் போலன்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 10 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கிற அந்த திருவிழாவுக்கு போகிறாங்க. 10 வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த திருவிழா நடக்கிறதுனால இது வந்து மிக சிறப்பான ஒரு திருவிழாவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன வேண்டாலும் அது நடந்துடும். அதனால தான் வேற எங்கே ஊரில் அந்த மக்கள் எல்லாருமே இந்த திருவிழாவுக்கு வந்து வந்திருக்காங்க சொல்லிக்கிட்டு இவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் தான் நம்ம படத்தோட ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு படகோட்டி காமிப்பாங்க பார்த்தீங்களா. அவரும் கோயிலுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற கலசங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு கலசம் மட்டும் காணாமல் போயிருது. இதை பார்த்துட்டு அந்த படகோட்டியும் அங்கேருந்து பயந்துட்டு ஓடி போயிருந்தாரு. இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சில மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த அங்கே இருக்கிற அந்த சூலாயுதத்தை அசுரன் அழிக்கிறது இந்த திருவிழா வந்துட்டு நாளைக்கு மிக சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க டயத்தில் நம்ம படகோட்டி அங்கேருந்து தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அந்த கோயிலெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நைட் டைம் வந்துகிட்டு இருக்க ஒரு நாய் வந்துட்டு ஏதோ ஒன்று கவிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. இவரும் அந்த நாயை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது அங்கே மரத்துக்கு மேலே நம்ம அந்த யூடியூப் பையன் இருப்பான் பார்த்தீங்களா, அவனோட பேர் வந்து ரவி, அவன் வந்து இறந்து கிடக்கிறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோவும் அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய்கிட்டு இந்த தகவலை ஃபுல்லாமே சொல்கிறாங்க. அந்த இறந்து கிடப்பான் பார்த்தீங்களா அந்த பையன் யாரு பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட பிரசிடென்ட் இருப்பார் பார்த்தீங்களா, அவரோட சொந்த பையன் தான் அது. நாளைக்கு ஊர் திருவிழா வருது, அதில் வந்து உன்னோட பிறந்தநாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ இப்படி இறந்து போயிட்டேடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஊர் தலைவரும் கதறி அழுதுகிட்டு இருக்காரு. அந்த டயத்தில் தான் அங்கே வந்த போலீஸ்காரங்களும் நீ தான் அவனை கொலை பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம போலீஸ்காரங்களும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த வீடியோ ஆதாரத்தை காமிச்சது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் தான் கொலைகாரர் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அந்த சாமியாரும் இந்த போலீஸ் ஸ்டேஷன் வெளியே நின்றுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரை விரட்டிட்டு அங்கே இருக்கிற காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்காரு. காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த சாமியார் மறைஞ்சு போயிருந்தாரு. அப்போ தான் அங்கே இருக்கிற ஏட்டையாவும் இந்த மாதிரி புதுசாக சாமிகள் ஃபுல்லாமே அங்கே இருக்கிற ஒரு கல்மண்டபத்தில் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அங்கே போகிறாங்க. அங்கே மிக சிலைகள்லாம் வச்சுட்டு பூஜைலாம் நடந்து முடிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. அங்கே இருக்கிற பூஜை ஃபுல்லாமே இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இறந்துருக்கிறவங்கள ஃபோட்டோலாம் வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய பூஜை பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ சொல்கிறதெல்லாம் உண்மைதான், இவர் வந்து கொலை பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. இருக்கிற ஃபோட்டோ ஃபுல்லாக உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த செல்வியோட பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம போலீஸ்கார் திருவிழாக்கு போகிறது மட்டும் இல்லாமல் இவங்களோட குடும்பத்துக்கு கொஞ்சம் பாதுகாப்பு அதிகமாக கொடுங்க சொல்லிக்கிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த டயத்தில் அந்த கல்மண்டபத்து பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு மேலே அந்த சாமியார் இந்த இவங்க சொல்கிறது ஃபுல்லாமே ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அரண்மனையை காட்டுறாங்க. அங்கே நம்ம கார் பண்ணுறோம், நம்ம மேஸ்திரியும் எப்படியாச்சும் நம்ம ஜமீனோட பணத்தை ஆட்டை போடலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அந்த டயத்தில் அந்த குட்டி பையனை காட்டுறாங்க. அந்த சின்ன பையனோட கட்டில் யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. அவனும் பயந்துக்கிட்டு அவங்க அக்கா கோமால இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரூமுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அக்கா நீ எப்பவக்கா எந்திரிப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பையனை அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு கை வந்துட்டு நம்ம அந்த சின்ன பையன் கிட்ட போகிற டயத்தில் அந்த சின்ன பையனும் அங்கேருந்து பதறி ஓடிடுதான். இந்த டயத்தில் தான் நம்ம ஹீரோவும் அங்கே வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற புக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க டயத்தில் ஒரு ஆல்பம் கிடைக்குது. அந்த ஆல்பத்தை ஃபுல்லாமே நம்ம ஹீரோ கொஞ்சமாக எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் அங்கே இருக்கிற ஆல்பத்தை ஃபுல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட பர்த்டே வந்துட்டு அந்த திருவிழா வரும் பார்த்தீங்களா, அந்த டேட்டோட மேட்சாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டேட்டில் வந்து இறந்துருப்பாங்க சொல்லிக்கிட்டு ஆல்ரெடி நம்ம சாமியார் சொல்லி வச்சிருப்பாருல்ல, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் அங்கே இருக்கிற ஒரு ரெக்கார்ட் ரூமுக்கு போனது மட்டும் இல்லாமல் அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி யார் பிறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜமீன்தாரோட பையன் தான் பிறந்திருப்பான். அவனும் கரெக்டாக அந்த தேதியில் வந்து இறந்திருப்பான். அதே மாதிரி இப்போ வந்துட்டு மருமகளோ இறந்துருவாளோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க டயத்தில் சரி அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருக்காது யாரு அப்படின்னு பார்க்கலாம் சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க டயத்தில் அங்கே இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பற்றிட்டு அவங்களோட அட்ரஸையும் கண்டுபிடிக்கிறாரு. அந்த டயத்தில் தான் வேற மாயாக்கு கால் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு சிவப்பு கலரில் மச்சம் இருக்கா அப்படின்னு கேட்க இவங்களும் அந்த அட்ரஸுக்கு வந்துட்டு போகிறாங்க. அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டில் ரொம்ப தீயெல்லாம் பிடிச்சி ரொம்ப எரிஞ்சு போன நிலைமையில அந்த வீடு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வந்த நம்ம இன்ஸ்பெக்டரும் நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க நம்ம ஏட்டையாவும் கூட வந்திருப்பாரு. இந்த வீடு யாரோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க நம்ம இன்ஸ்பெக்டரும் இது என்னோட வீடு தான், அது மட்டும் இல்லாமல் நான் இங்கேயே வளர்ந்து அதுக்கப்புறம் வேற ஒரு வீடு வாங்கி இங்கேயே போஸ்டிங் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம மாயா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தீயக்கார பையனை இறந்து போயிட்டான், அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்காரு, இப்போ வந்துட்டு நம்ம சின்ன பொண்ணு அதாவது என்னோட மருமகா இருக்கா, இவரை வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஜாகிரதையா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த திருவிழா டயத்தில் நம்ம ஹீரோவும் அங்கே இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் பார்க்க சுற்றி குத்தி பார்க்காரு. அந்த இன்ஸ்பெக்டர் எங்கே இருக்காரு அப்படின்றதே தெரிய மாட்டுது. இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது, நீ வந்துட்டு என்னோட மருமகளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம அந்த பையன் இறந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. நம்ம இன்ஸ்பெக்டரும் பார்த்து மிரண்டு போயிருந்தாரு. என்ன அப்படின்னு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு எந்த ஒரு கைரேகையுமே இல்லை. நம்ம அந்த இறந்த பையனோட கைரேகை மட்டும் தான் அந்த கார் ஃபுல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி அது நடந்திருக்கும், ஒருவேளை அந்த சாமியாரோட வேலையாக தான் இருக்குமோ சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் நினச்சிக்கிட்டு கட்டத்தில் அந்த சாமியாரும் அங்கே வெளியே வந்துட்டு ஒளிஞ்சிடணும் இதெல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரும் ஏட்டியாவும் அந்த சாமியாரை விரட்டி அங்கே இருக்கிற காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு படகோட்டி இருந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு நேரம் நம்ம மாயாவோட வீட்டுக்கு வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் ஒரு வெத்தலை பக்கம் கொடுத்துட்டு இந்த மாதிரி திருவிழாட்டத்தில் என்னோட பொண்ணு வந்து தொலைஞ்சு போயிட்டா, அவளை வந்து எப்படி கண்டுபிடிக்கன்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இருக்கிற சாமியார் எல்லாருமே ஒரு வெத்தலை பாக்கு வந்துட்டு 6 கன்னி பொண்ணுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இந்த வெத்தலை பாக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி வீட்டில் வேற யாரே கன்னி பொண்ணு இருக்காங்களா அப்படின்னு கேட்க நம்ம படகோட்டி அங்கே இருக்கிற ரூம்குள்ளே போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பெய்ய அவர் மேலே கண்டமாரம் பொருள் ஃபுல்லாமே எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த சின்ன பொண்ணு வந்து வேற ஒரு ரூமுக்கு மாற்றி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரூமை வந்துட்டு நம்ம படகோட்டி கரெக்டாக கண்டுபிடிச்சு அந்த ரூமுக்குள்ளே போயிருந்தாரு. நம்ம ஒளிச்சு வச்ச இடம் எப்படி இந்த படகோட்டிக்கு தெரியும் சொல்லிட்டு நம்ம மாயாவும் தடுக்க போகிற இடத்துல அவரும் அந்த வீட்டுக்குள்ளே கதவை போட்டுனது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அவரும் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம சாமியாரை தேடிட்டு போன நம்ம இன்ஸ்பெக்டரும் ஒரு கட்டத்தில் அவர் மயக்கம் போட்டு விழுந்திருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த சாமியாரும் அங்கே இருக்கிற பூஜைலாம் பண்ணிக்கிட்டு அவர் கொல்ல போகிற டயத்தில் நம்ம ஏட்டையாவும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவும் ஒன்று சேர்ந்து அங்கே இருக்கிற சாமியாரை தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சாமியார் நான் வந்து நல்லதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ வந்து இன்ஸ்பெக்டர் வந்து நீங்கள் காப்பாற்றுங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்ஸ்பெக்டரும் அங்கே வந்து மயக்கம் போட்டு கிடக்கிறாரு. ஆனால் அவரோட உடம்பு மட்டும் 6 அடிக்கு மேலே அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம படகோட்டியை காட்டுறாங்க. அந்த படகோட்டி கையில் ஏதோ ஒன்று கொண்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் அவனை தடுத்தது மட்டும் இல்லாமல் அவனை வந்து அடிச்சு போட்டுட்டு அங்கே இருக்கிற அரண்மனையை விட்டு அவனை துரத்தையும் விட்டுருது. அந்த இன்ஸ்பெக்டரும் மேலே இருந்து கீழே விழுந்தது மட்டும் இல்லாமல் அவர் தலை தெரிச்சு அவரும் அந்த இடத்துல உயிரிழந்திருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம செல்வியோட மகளும் அங்கேருந்து கோமாலேருந்து எந்திரிச்சிருந்தாங்க. இந்த விஷயத்தை ஃபுல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்க பையனும் யாரோ ரூம்குள்ளே இருக்காங்கன்னு நினச்சிட்டு பக்கத்தில் வரும்போது யாருடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம செல்வியோட உருவம் தான் அப்படியே வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் அம்மா சொல்லிக்கிட்டு அந்த பையன் வரும்போது நம்ம செல்வியும் இங்கே வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இன்டர்வல் இங்கே செகண்ட் ஹால்ஃபில் நம்ம போலீஸ்காரங்களும் அங்கே இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போனது மட்டும் இல்லாமல் கதவெல்லாம் உடச்சிட்டு உள்ளே பார்க்கும்போது அங்கே ஏகப்பட்ட டெட் பாடிஸ் இருக்குது. நம்ம மாயாவும் தலையில் சின்ன அடிபட்டதுனால தான் இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கோமாலேருந்து எந்திரிச்சிட்டான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கார் பண்ணுறோம் நம்ம மேஸ்திரியும் இந்த சின்ன பொண்ணை எப்படியாச்சும் நம்ம வந்து கடத்துறோம்னா சொல்லிக்கிட்டு அவங்களும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற நம்ம சாமியார் அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பெக்டர் கொலை கேஸை பற்றி அவங்கள்ட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்க டயத்தில் நம்ம டிஎஸ்பி வராங்க. அதுக்கப்புறம் நம்ம கான்ஸ்டபிளும் சரி ஹீரோவை கூப்பிட்டுட்டு நீங்களும் வாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் தான் நம்ம சாமியாரோட குட்டி ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. கைலாச மலையில் வாழ்ந்துகிட்டு இருக்க பைரவ யோகி பரம்பரையை சார்ந்தவர் தான் இந்த சாமியார். பல நூற்றாண்டுக்கு முன்னாடி அசாமில் வந்துட்டு பாக்கு அப்படின்ற ஒரு துஷ்ட சக்தி இருந்துச்சு. அம்மன் வதம் பண்ணி அந்த துஷ்ட சக்தியை வந்து அடைச்சி வச்சிருந்தாங்க. அந்த டயத்தில் தான் ஒரு சாமியார் அவங்களோட பொண்ணோட நதிக்கரை பக்கம் வந்துகிட்டு இருக்கும்போது அந்த டயத்தில் அந்த துஷ்ட சக்தியும் வெளியே வந்து அவங்கள கொண்டு போட்டுருச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் அந்த சாமியாரை தேடி அந்த வீட்டுக்கு போனோம். ஆனால் அவர் வந்து கிடைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க பொண்ணு வந்து அவர் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவங்க பொண்ணு வந்து எப்படி இறந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களோட உடம்பு வந்து அங்கே இருக்கிற நதிக்கரை பக்கம் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி அங்கே இருந்த டிஎஸ்பியும் நீங்கள் எப்படி இது வந்து துஷ்ட சக்தி தான் கொண்டுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து நீர்லையும் வாழும் நிலத்திலையும் வாழும். ஏரியாவில் இருக்கிற சாமியோட சிலையும் இங்கே இருக்கிற சாமியோட சிலையும் ஒரே கல்லில் செஞ்சது. அதனால தான் நாங்கள் வந்து 2 பேரும் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தோம் சொல்லிக்கிட்டு அந்த சாமியார் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் அந்த சாமியார் ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் சொல்கிறாரு. நம்ம படகோட்டியோட பொண்ணா நடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பேய், அவங்க கூட வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த டயத்தில் தான் பூஜைக்காண்டி அவங்களும் போய்கிட்டு இருக்க டயத்தில் அவங்களோட சக்தி வந்து அங்கே இருக்கிற அந்த டயத்தில் தான் அங்கே இருக்கிற அந்த பாகு அப்படின்ற பேயும் அந்த கலசத்தில் மேலே கால் வைக்கும்போது தன்னோட ஆன்மா இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நிறைஞ்சிட்டு அந்த ஆன்மா வந்து தனியாக எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் அதோட சக்தி திரும்ப கிடைக்கும்னா ஒரே நாளில் பிறந்த 3 பேர்த்த கொன்னா மட்டும்தான் அதோட சக்தி திரும்ப கிடைக்கும் அப்படின்ற விஷயமும் அந்த பாகுக்கு தெரியுது. 3 உயிர் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சாமியார் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவும் உள்ளே புகுந்துட்டு விடிய காலையில் இந்த திருவிழாக்கு முன்னாடி பிறந்த 3 உயிராக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் சிவப்பு கலரில் மச்சம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் கேட்க நம்ம சாமியாரும் ஆமா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம டிஎஸ்பிக்கும் ஒரே சந்தேகம், இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. நானும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு. 3 பேர்த்த அந்த பாகு கொண்டுருச்சுன்னா மறுபடியும் அதோட சக்தியை வந்துட்டு நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சாமியார் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாப்பா வந்து அந்த தை பறந்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த அந்த ஆன்மாவும் புரிஞ்சது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அவரோட ஹஸ்பண்டே கொண்டுட்டு அவரோட ஒரு உருவத்திலேயே போய்கிட்டு அங்கே இருக்கிற செல்வி கிட்ட நம்மளோட பசங்க எங்க சொல்லிக்கிட்டு அந்த ஆன்மாவும் கேட்டுக்கிட்டு இருக்கு. அவங்களும் தன்னோட பொண்ணு அங்கே இருக்கிற ஒரு காருக்குள்ளே உட்கார வச்சது மட்டும் இல்லாமல் இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் தான் நம்ம பேய் அங்கே இருக்கிறத வந்துட்டு நம்ம செல்வியும் உணர்ந்துருந்தாங்க. நம்ம செல்விகிட்ட வந்துட்டு உன்னோட பொண்ணை கூப்பிடு அப்படின்னு சொல்ல அவங்களும் கூப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கயித்தை வச்சுட்டு அவங்களோட கழுத்தில் கட்டி போட்டுட்டு உன் கழுத்தில் வந்துட்டு நான் வந்துட்டு கயிறை போட்டு உன்னை கொள்ற டயத்தில் நீ சத்தம் போராட்ட பார்த்துட்டு உன்னோட பொண்ணு வந்து வந்துருவா சொல்லிக்கிட்டு அந்த பேயை நினச்சிக்கிட்டு இருக்க டயத்தில் அந்த கிணத்துல வந்துட்டு இவர் வந்து தூக்கு போட்டு வைக்கிறது. ஆனால் எந்த ஒரு சத்தமே போடாமல் நம்ம செல்வியும் அங்கேருந்து அப்படியே இறந்து போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஊர் மக்களை திசை திருப்புறதுக்காண்டி நம்ம செல்வியோட உருவத்திலேயே அந்த ஹஸ்பண்ட் இறந்த இடத்துக்கு ஓடி போனது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராமா ஃபுல்லாமே அந்த ஆத்மா தான் பண்ணி வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவை திசை திருப்பி அந்த பிரசன்னோட பையனையும் கொண்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் சரி அதுக்கு வந்து உருவம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நம்ம படகோட்டியும் வந்துகிட்டு இருக்க டயத்தில் அந்த ஆன்மாவும் அங்கே இருக்கிற அவங்க ஒய்ஃபையும் கொண்டது மட்டும் இல்லாமல் அவரையும் கொண்டு போட்டுருது. அவரோட உருவத்தில் தான் நம்ம அரண்மனைக்கு
வந்து போனது மட்டும் இல்லாம அந்த பொண்ணையும் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கு. நம்ம இன்டர்வல்ல காம்பாங்க பாத்தீங்களா, அந்த சீன் தான் இது. அந்த டயத்துல அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம செல்வி தான். அது மட்டும் இல்லாம நானும் அந்த டயத்துல அரண்மனை பக்கம் வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொல்ல, நம்ம செல்வி அங்க இருக்கிறத பார்த்துட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் நம்ம இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அந்த பாகு வந்து கொன்றுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த விஷயத்தை ஃபுல்லாமே நம்ம சாமியார் அங்க இருக்கிற டிஎஸ்பி கிட்ட சொல்றாரு. திருவிழாக்கு முன்னாடியே அந்த பாகுவை அழிக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த திருவிழாவோட வதத்துக்கு முன்னாடி அந்த பாகுவை அழிச்சா மட்டும்தான் அதோட முழு சக்தியுமே அதுக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சாமியார் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற சாமியும் அந்த சின்ன பொண்ணு வந்து எப்படியாச்சும் நம்ம பாதுகாக்கணும் சொல்ல நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து சாமியாரை வந்து அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம இவரு தேவையில்லாம வெளியே விட்டனா அங்க பூஜை அதுன்னு சொல்லிட்டு அந்த திருவிழாவை வந்து கெடுத்து வச்சிருவாரு. அதனால இவர் வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம் சொல்லிக்கிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி அங்க இருக்கிற ஸ்டேஷன்லயே போட்டுருந்தாங்க. நம்ம ஹீரோவும் நேரா வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம செல்வியோட லவ் விஷயம் அப்பாவுக்கு பிடிக்காததுனால அவரும் ஒரு கட்டத்துல வந்து இறந்து போயிட்டாரு. அந்த டயத்துல நம்ம செல்வியும் மாலையங்கலத்துமா வந்து நிக்கிற டயத்துல நம்ம அத்தையும் அவங்கள தின்னது மட்டும் இல்லாம எனக்கும் அவங்கள வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் நானும் கோவப்பட்டுட்டேன். அதனாலதான் செல்வியும் அவங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு கடத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பேயா நின்னுக்கிட்டு இருந்த நம்ம செல்வியும் பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க நம்ம செல்வியோட பேயோட உருவம் வந்துட்டு நம்ம அங்க இருக்கிற குட்டீஸுக்கு வந்து தெரியுது. ஆனா இந்த உருவத்தை வந்து யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ஆல்ரெடி சொல்லி வச்சிருப்பாங்க. நம்ம செல்வியும் ஜாலியா அவங்க பசங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்க டயத்துல நம்ம பாகுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது மட்டும் இல்லாம அங்க வந்துட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரங்களாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. சரி இதை வந்து கட்டுப்படுத்தி ஆகணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம சாமியாரும் அங்க இருந்து போனது மட்டும் இல்லாம அங்க காட்டுக்குள்ள போயிட்டு அந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஆன்மாவே கட்டுப்படுத்துறாரு. நான் வந்துட்டு இப்போதைக்கு அந்த பாகுவை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன். நம்ம வந்து வேமா போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இவரும் அங்க இருக்கிற போலீஸ்காரங்கெல்லாம் கூட்டுட்டு இவரும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாரு. ஏன் பாத்தீங்கன்னா இவருக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்கு. அதனால அங்க இருக்கிற ஜிஹெச்சுக்கு போறாரு. நம்ம மாயாவும் அங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற அடிபட்டவங்க எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வர டயத்துல அவங்கள வந்து பைக்ல இருந்து தூக்கி எறியப்படுறாங்க. அதுக்கப்புறம் சரி தனியா வரான்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு உள்ள வராங்க. ஆனா உள்ள வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்களோட ஸ்கூட்டி மேல உள்ள வர்றாங்க. ஆனா ஸ்கூட்டி வந்து உள்ள வர மாட்டுது. ஸ்கோப்பை வந்து உள்ள வர்றாங்க. அதுவும் போக மாட்டுது. கடைசியில் அவங்களோட ட்ரெஸ் தூக்கி எறிய பாக்குறாங்க. அது வந்து தனியா அங்க இருந்து பறந்து போயிருது. அப்பதான் அங்க இருக்கிற ஒரு பிளட் சாம்பிள் இருக்கு. அதை வந்து ரிசர்ச் பண்ணலாம் சொல்லிக்கிட்டு நம்ம மாயாவா ரிசர்ச் பண்ணி பாக்குறாங்க. அது வந்து ஒரு ரத்தக்கரை இருக்கு. இது வந்து மனுஷங்களோட இது வந்து கிடையாது. இது வந்து நீர்ல நிலத்திலையும் வாழக்கூடிய ஒருத்தவங்களோட ரத்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. ஆகா நம்ம பாகு வந்துட்டு யாரோட உடம்புக்குள்ளேயே புகுந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சாமியாரும் பிரசிடண்டும் வேற பக்கம் போறாங்க. நம்ம பிரசிடண்டை தேடி நம்ம ஹீரோவும் போய்கிட்டு இருக்காரு. சாமியாரும் சில பேரோட போயிட்டு அங்க இருக்கிற நம்ம செல்வியோட ஆன்மா வந்துட்டு தோண்டி வெளியே எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற பிரசிடண்டோட ஆளுங்களை ஃபுல்லாமே அடிக்கிறாரு. பிரசிடண்டோட அடியாளுகளை ஃபுல்லாமே அடிச்சு முடிச்சது மட்டும் இல்லாம அவரோட காரோட டிக்கியை திறந்து பாக்குறாரு. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிருந்தாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாமியார் வந்து அங்க வந்து இறந்து கிடக்குறாரு. நம்ம சாமியார் எப்படிடா இறந்தாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பெரிய ஃபைட் நடக்கும் பாத்தீங்களா. அந்த டயத்துல வந்துட்டு அந்த பாகு ஆல்ரெடி 2 பேர்த்த கொண்டதுனால அதோட சக்தி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால அந்த பாகு வந்துட்டு நம்ம சாமியாரை கொண்டது மட்டும் இல்லாம அவரோட ரூபத்திலே வந்துட்டு இங்க செல்வியோட உருவத்தை வந்து தோண்டி அதை வந்து எரிச்சிட்டோம்னா இந்த திருவிழால வந்துட்டு நம்ம அந்த குட்டி பொண்ணை வந்து கொண்டலாம் சொல்லிக்கிட்டு அந்த பேயும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சாமியாரோட பேச்சை கேட்டுதான் இவரும் போயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இதோட வேலை ஃபுல்லாமே பாகு அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஊர் தலைவரும் பயந்துருந்தாரு. அந்த டயத்துல தான் நம்ம செல்வியோட உடம்பு தேடி தோண்டி பில்லி சூனிய பொம்மை மாதிரி வச்சு அந்த சாமியார் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க டயத்துல அந்த அரண்மனையில இருந்து அந்த ஆன்மாவும் அங்க போயிருது. அந்த டயத்துல தான் நம்ம செல்வியும் நான் வந்து மறுபடியும் வீட்டுக்கு வருவே சொல்லிட்டு அங்க இருக்கிற குழந்தைகள்கிட்ட சொல்லிட்டு இதுவும் போகுது. அந்த ஆன்மாவும் அங்க போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற நம்ம பாகு கூட சேர்ந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம செல்வியும் அங்க இருக்கிற பாகுவை கட்டுப்படுத்துறதுக்காண்டி எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. கடைசியில் அந்த பாகு என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு அந்த உருவத்தில் அடைச்சது மட்டும் இல்லாம அவரை எரிச்சு கொன்றுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இதெல்லாம் சைட்ல இருந்து பார்த்து அழுதுகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ செல்வியும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்னோட பொண்ணை வந்து எப்படியாச்சும் நீ காப்பாத்திருன்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் அங்க இருந்து மறைஞ்சு போயிருந்தாங்க. நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற மாயாக்கு கால் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம சாமியாரோட உருவத்துல அங்க வந்துட்டு அந்த பாகு வந்து வந்துகிட்டு இருக்கு. அதை வந்து எப்படியாச்சும் அரண்மனைக்குள்ள வராம தடுத்துருங்க சொல்லி நம்ம மேஸ்திரிட்டையும் கார் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லி வச்சிருப்பாரு. நம்ம கார் பண்ற மேஸ்திரியும் அங்க இருக்கிற பர்னிச்சரை ஃபுல்லாமே எடுத்து வச்சுட்டு கதவு எல்லாத்தையும் மூடிட்டு அவங்களும் பின்கேட்டு வழியா வர டயத்துல நம்ம சாமியார் அங்க நின்னுக்கிட்டு இருக்காரு. பார்த்து மிரண்டு போனது மட்டும் இல்லாம நீங்க எப்படி உள்ள போவீங்க, அதான் எல்லாத்தையும் மூடி வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க டயத்துல நம்ம பாகவும் அங்க இருக்கிற எல்லாத்தையும் முறைச்சு பாக்குது. எல்லாமே பறந்து போய் அங்கிட்டு விழுந்துருது. நேரா அந்த பாகவும் அங்க இருக்கிற அரண்மனையில இருக்கிற அந்த குட்டி குழந்தைய பார்த்தது மட்டும் இல்லாம அங்க போய்கிட்டு இருக்கு. சரி இதை எப்படியாச்சும் நம்ம அடிச்சாகணும்டா அப்படின்னு சொல்லி நம்ம மேஸ்திரி கார் பண்ற. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட அக்கா 3 பேர் சேர்ந்துட்டு அந்த பேய் எப்படியாச்சும் அடிச்சுங்கன்னு விரட்டி ஆகணும்டா சொல்லிட்டு அவங்களும் கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல தான் நம்ம கார் பண்ற மட்டும் உள்ள விட்டுற நம்ம மேஸ்திரியும் வெளியே போய்கிட்டு அங்க ஒட்டர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம அக்காவும் அங்க வந்துட்டு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல நம்ம பேயும் உள்ள வந்தது மட்டும் இல்லாம அவரை போட்டு சர மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லாம நம்ம ஜமீனும் சரி நம்ம அரண்மனை தான் யாரை வாங்க வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் ஒரு பக்கம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்கிற பாப்பாவை தேடி பாக்குது அந்த ஆன்மா. அங்க வந்துட்டு பாப்பாவும் இல்ல, அது மட்டும் இல்லாம மாயாவும் இல்ல. இவங்க 3 பேர்த்தையும் திசை திருப்ப சொல்லிட்டு நம்ம மாயா வந்துட்டு அந்த பாப்பாவை கூட்டிட்டு அங்க இருக்கிற அந்த கோவிலுக்கு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற அந்த அசுரன் பொம்மைக்குள்ள வந்துட்டு நம்ம பாப்பாவை வந்து ஒளிச்சு வச்சிருப்பாரு. ஒரு வழியா அந்த ஆன்மாவும் அதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அங்க போயிட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்துட்டு மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவும் அந்த அரக்கனோட கண்ணு வழியா அந்த கயிறை போட்டுட்டு நம்ம பாப்பாவை கூட்டிட்டு வெளியே வந்துருந்தாரு.
இருப்பாரு. அந்த நேரத்துல தான் நம்ம சாமியோட கையில இருந்து அம்புவும் போகுது. போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அரக்கனோட உடம்பு போய் பட்டுருது. அந்த அரக்கனோட உடம்புல தான் அந்த பேய் இருக்கும். அதுவும் அப்படி எரிஞ்சு அம்மன் 100 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம பாகுவை வதம் பண்ணிருச்சு. அங்க கட் பண்ண இங்க நம்ம ஹீரோ மாயாவை கூட்டிட்டு அங்க அரண்மனை பேசிக்கிட்டு இருக்க இடத்துல அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அவங்களோட டைப் பண்ணிட்டு இங்க வந்து ஹாஸ்பிட்டல் கட்டலாம் சொல்லிக்கிட்டு அவங்களும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம மாயாவோட ஆசையும் அப்படியே நிறைவேறுது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற குட்டி பஸ் பால் விளாண்டுகிட்டு இருக்காங்க. அப்படியே படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம நம்ம வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.